கூட நம்ம யாரை குறித்து நாம் பார்க்கிறோம் அப்படின்னா அபிகாயிலை குறித்து நாம் பார்க்கிறோம். அபிகாயில் ஞானமுள்ளவளாய் அவள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். நாபால் தாவீதுக்கு விரோதமாய் அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். தாவீது சுக செய்தியை தான் சொல்லி விசாரிச்சிருப்பான். ஆனால் நாபால் தவறாய் தாவீதுக்கு கோபமூட்டவனாய் அவன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அவன் பேசி அவன் தாவீதோட ஆட்கள் தாவீதுகிட்ட போய் சொன்னோன்னு தாவீது கோபம் உண்டவனாய் அவனை கொல்வதற்காக அவன் எதிர்கொண்டு அவன் வருவதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்ட அபிகாயில் என்ன பண்ணுறான்னா தாவீதுக்காக தீவிரமாக 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சியும் வற்றலாகப்பட்ட 100 திராட்சை குளங்களையும் வற்றலாக 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேலே ஏற்றி அவள் கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். நாபால்கிட்ட சொல்லாமல் அவள் கடந்து போகிறா. எதிர்கொண்டு தாவீதுக்கும் அவனுக்கு எதிர்கொண்டு போகும்போது தாவீதுக்கு நேராக தரையில் முகப்புறம் விழுந்து பணிந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நீங்கள் ஆள் அனுப்புறது எனக்கு தெரியாது, நான் வந்து அவன் நன்மை தான் அவனுக்கு நான் செஞ்சேன், ஆனால் அவன் எனக்கு தீமையை அவன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி தாவீது அங்கே நிறைய விஷயங்களை பேசுவதை நான் பார்க்குறோம். ஆடுகளை நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன், உங்கள் ஆடுகள் எல்லாத்தையும் நான் எதுவுமே திருடி போகலை அப்படின்னு சொல்லி அவன் நாங்கள் பேசுவதே நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆள் அனுப்புறது எனக்கு தெரியாது, தெரிஞ்ச இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்வதே நாம் பார்க்கிறோம். நாபால் அவன் எப்படிப்பட்டவனோ அவன் பெயர் எப்படிப்பட்டதோ அவன் அப்படியே இருக்கிறான்னு சொல்லி தாவீது கிட்ட அபிகாயில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அவளை கொல்லலாமா, அவனை நீங்கள் கொல்ல வேண்டாம், நீங்கள் எதுக்கு ரத்த சிந்துறீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஞானமாய் அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். தன் கணவனை அவள் காப்பாற்றுகிறாளாய் மாத்திரமல்ல புத்தியாய் அவள் பேசுவதையும் நாம் பார்க்கிறோம். ஞானம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது நல்ல வேளை என்னை நான் வந்து ரத்த சிந்தலை, ஒரு ஆளை நான் கொல்லலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், இஸ்ரவேலின் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி தாவீது அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவங்க விருந்து அவளுக்கு கொடுத்து அவன் எல்லாம் சாப்பிட்டு அவங்க திருப்தியாக என்ன பண்ணுறான் கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். இதுலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா ஞானம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண்களுக்கு ஞானம் ரொம்ப முக்கியமாக, குடும்பத்தை நடத்துவதற்கோ குடும்பத்தை கட்டுவதற்கும் ஞானம் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக காணப்படும். புத்தியுள்ள மனுஷி தன் வீட்டை அவள் கட்டுகிறாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்கள் புத்தியுள்ள மனுஷியாய் நம்ம காணப்படும் ஒரு ஸ்திரீயாய் இருக்கும்போது கர்த்தர் தன் வீட்டை கட்டுகிறவராக இருக்கிற புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கையினாலே வீட்டை என்ன பண்ணுறாளோ இடித்து போடுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து தன் வீட்டை நம்ம கட்டுகிறவர்களாய் தன் குடும்பத்தை நம்ம காப்பாற்றுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக.